வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து 2025 ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் சிட்டியில் டாப் 5 பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்னெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற காலேஜஸில் வந்து இப்போ நீங்கள் தப்பித்தவறி 12th மார்க் கம்மியாக வாங்கிட்டீங்க, நீங்கள் கேட்குற கோர்ஸ், நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குற கோர்ஸ் வந்து இந்த காலேஜஸில் கிடைக்கல, சீட்டு ஃபில் ஆயிடுச்சு, இல்லைனா டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டொனேஷன் இல்லாமல் அந்த காலேஜில் நான் சீட்டு வாங்கி தரேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர் சிட்டிலே 2025 நம்பர் 5th பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்னன்னா ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இந்த ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி போகிற வழியில் ஈச்சனாரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜை பற்றி ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நான் உண்மையை சொல்கிறேன், கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் வந்து ஐடி பார்க் மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் கண்ண மூடி சொல்லுவேன், அது வந்து ரத்னம் காலேஜ் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த காலேஜுக்குள்ளே போனப்போ நான் வந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்கேனா, ஒரு ஐடி பார்க்குள்ளே வந்திருக்கேனா, காலேஜுக்குள்ளே வந்திருக்கனானே எனக்கு குழம்பிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த காலேஜில் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் பாதி கிளாஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் அந்த ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப்பில் தான் உங்களுக்கு வந்து உட்கார வச்சு கிளாஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த காலேஜை பற்றி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜாக மாற்றிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் எழுத போகிற ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் ஆகட்டும், இந்த எல்லா பேப்பருமே வந்து வெளி யூனிவர்சிட்டிக்கு வந்து போகாது, காலேஜுக்குள்ள இருக்கிற ப்ரொஃபஸர்ஸே தான் வந்து திருத்துவாங்க. அதனால நீங்கள் மார்க் அதிகமாக வாங்குற வாய்ப்பு அதிகம், அரியர் நீங்கள் வைக்க போகிற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ ரத்னம் காலேஜில் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய ட்ரெண்டிங்கான இப்போ இந்த ஏஐ ரோபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த எந்த கோர்ஸுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் சீட்டு கிடைக்காது. ஏன்னா இப்போயே வந்து சீட்டு ஃபில் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்கன்னா, இல்லை நீங்கள் ஏஐ படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது வந்து ரொம்பவே வாய்ப்பு கம்மி, டொனேஷன் கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காலேஜில் வந்து நீங்கள் ஏதோ கோர்ஸ் படிக்கணும், ஏதோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எஸ்பெஷலி படிக்கணும்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ரத்னம் காலேஜ் இஸ் த 5th பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன் கோயம்புத்தூர். நம்பர் 4th பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 2025 என்னன்னா நேரு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இந்த காலேஜ் வந்து 4th லிஸ்ட்டில் இந்த வீடியோவில் இடம் பிடிச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜோட கோச்சிங், அதுக்கப்புறம் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லொக்கேஷன், அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கோச்சிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணை மூடிட்டு ஞாபகத்துக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணா, அதுக்கப்புறம் பிஎஸ்டி தான். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரு காலேஜில் வந்து உங்களுக்கு பிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணாவில் இந்த காலேஜில் கிடைக்கிற அளவுக்கு கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது. அதே நீங்கள் பிஎஸ்டி, ஸ்ரீ கிருஷ்ணாலெலாம் வந்து டொனேஷன் கட்டி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலேஜில் வந்து அந்த பிரச்சனையே வந்து வேணாம். ஏன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் ஒரு ஃபீஸே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸுக்கே வந்து செமஸ்டருக்கு 30,000 25,000 தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் எல்லாம் இப்போ ஒரு 2-3 வருஷமாக இந்த கொரோனாவுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவே வந்திருக்கு. இந்த 2024 பாஸ்ட் அவுட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆல்ரெடி நிறையா பேர்த்துக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. ஸோ இந்த நேரு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு இனி ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த ஜெயம் ரவி படித்த பேராண்மை படம் வந்து பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு காலேஜ் வந்து காட்டியிருப்பாங்க, அழகாக காட்டுக்குள் வெளியே வந்து லொக்கேட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து ஒரு காட்டுக்கு லைட்டாக வெளியில தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு கிளைமேட்டுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பயமே வேணாம், பிரச்சனையே வேணாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்கும். ஸோ எஸ்பெஷலாக இந்த காலேஜில் வந்து நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறீங்கன்னா நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கேம்பிங் போட்டால் எப்படி இருக்குமோ அதே அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகமே வந்து கிடையாது. ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நேரு காலேஜில் வந்து இப்போ ஆல்ரெடி சீட்டு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக முதல் இல்லாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த காலேஜில் வந்து நீங்கள் இப்போ ஏதாவது கோர்சஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா வந்து ஐடி, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு கோர்ஸுக்கு வந்து நீங்கள் அட்மிஷன் போடணும், டொனேஷன் இல்லாமல், எந்த தொல்லையும் இல்லாமல், வந்து ஹாஸ்டல் இல்லாமல் நீங்கள் போடணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணு. ஸோ 2025 கோயம்புத்தூரில் நம்பர் 3rd பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்னன்னா எஸ்என்ஆர்னு சொல்லப்படுற ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நவந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜுக்கு வந்து ஏன் அவ்வளோ ஹைப் இருக்குது, பேர் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டிலே வந்து ஒரு 2-3 கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் இருக்குது. சென்னையில் இருக்கிற சேப்பாக்கு, அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்து இந்த காலேஜில் லொக்கேட்டாக இருக்கிற ஸ்டேடியம் தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்னே வந்து
சொல்லலாம். ஸோ நீங்கள் எஸ்பெஷலி கிரிக்கெட் லவர், ஸ்போர்ட்ஸ் லவராக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ இந்த காலேஜில் யூஜிக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான பிசிஏ, பிஎஸ்சி ஐடி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப கம்மி ஃபீஸில் வந்து அட்மிஷன் கிடைக்கும். உங்களுக்கு சீட்டு ஃபில் ஆகிற அந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்து இந்த காலேஜில் வந்து வராது. ஸோ இந்த நிறையா பேர் வந்து காலேஜ் கட் அடிச்சுட்டு ஆளோட இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட வந்து படத்துக்கு போவாங்க. ஆனால் இந்த காலேஜில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையே வந்து இல்லை. ஏன்னா இந்த காலேஜ்லேயே உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் தான் வந்து ஹவர்ஸே வந்து இருக்கும். அதான் 9 மணிக்கு காலேஜ் போனீங்கன்னா நீங்கள் 12, 1 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்துடலாம். டோட்டலாகவே வந்து 4 மணி நேரம் தான் இந்த காலேஜ். ஸோ 4 மணி நேரத்தில் அப்படி என்ன பெருசாக சொல்லி தருவாங்கன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக அந்த உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாம் இந்த காலேஜில் வந்து இருக்கும். ஸோ ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் கோயம்புத்தூர்லேயே நம்பர் 3rd பெஸ்ட் காலேஜ். ஸோ கோயம்புத்தூர்லேயே நம்பர் 2nd பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 2025 என்னன்னா, நான் படித்த ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ நான் இந்த காலேஜில் வந்து பிசிஏ படித்தேன். நான் வந்து இப்போ சொல்கிறேன், கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் வந்து இல்லவே இல்லை. எஸ்பெஷலி ஃப்ரீடமுக்கு வந்து நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக வந்து இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ லேட்டாக போனாலும் இல்லைனா எவ்வளோ பிரேக் எடுத்தாலும் வந்து அவ்வளோக்கா வந்து ஸ்ட்ரிக்ட் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து யாராச்சும் இந்த ராம்நாடு, கன்னியாகுமரி இல்லைனா வந்து கோயம்புத்தூருக்கு அவுட் சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஹிந்துஸ்தான் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஈஸியாக சீட்டு கிடைக்காது. எஸ்பெஷலி ட்ரெண்டிங்கான கோர்சஸ் லைக் இந்த பிஎஸ்சி ஏஐ, அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஏன்னா இப்போயே வந்து இந்த கோர்சஸ்க்கெல்லாம் சீட்டு வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் சேரும்போது 12th முடிச்சு சேரும்போது வந்து உங்களுக்கு டொனேஷன் கேட்க ஏகப்பட்ட வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டொனேஷன் இல்லாமல் இல்லைனா ஸ்காலர்ஷிப்போட ஃபீஸு கம்மியாக அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும், கோயம்புத்தூரில் இருக்கிற ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலேஜுக்குள்ளே வந்து எனக்கு அட்மிஷன் செல்ஸில் ஏகப்பட்ட கோஆர்டினேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்பால் நான் அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து ஃப்ரீயாக சீட்டு வந்து வாங்கி தருவேன். ஸோ நீங்கள் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் ஆல்ரெடி ரத்னம் காலேஜில் சொன்ன மாதிரி இந்த காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து ஒரு 80-90% வந்து அரியர் இல்லாமல் வச்சுருக்கீங்க. ப்ராக்டிக்கலான நீங்கள் படித்த கோர்சஸ்க்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னா கண்டிப்பாக ஆன் கேம்பஸில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல வந்து சந்தேகமே வந்து கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் படித்த பிசிஏல வந்து என் கிளாஸில் நிறையா பேர் இப்போது எக்ஸ்பீரியன்ஸாக 70,000, 1,00,000 ரூபா வரைக்கும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து அதாவது கொரோனாக்கு அப்புறம் இருந்தே வந்து ரொம்ப ஹைப் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கோச்சிங் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாகவே வந்திருக்கு. ஸோ நான் ஹிந்துஸ்தான் காலேஜை பற்றி சொல்கிறதுக்கு தனியாக வீடியோவே வந்து போடலாம். ஸோ நான் அடுத்தது வந்து போடுறேன். ஸோ ஹிந்துஸ்தான் HiCAS is the best arts and science college in Coimbatore. The number 1 best college in Coimbatore arts and science என்னன்னா நான் சொல்ல தேவையில்லை, பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இந்த பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து காலங்காலமாக வந்து நம்பர் 1, நம்பர் 2 லிஸ்ட்டில் தான் வந்து அதோட இடத்த தக்க வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த காலேஜில் வந்து நீங்கள் மார்க் அதிகமாக வாங்கினா மட்டும்தான் வந்து இந்த காலேஜில் வந்து எடுப்பாங்க. இல்லைனா இந்த டொனேஷன் கட்டி சேர்கிற கதையை இந்த காலேஜில் வந்து கிடையாது. ஏன்னா இந்த 2-3 வருஷமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலேஜில் வந்து பண்ணுறதில்ல. ஸோ இந்த பிஎஸ்டி காலேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 கோர்ஸ் பக்கம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜில் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு ஆவரேஜாக 70% மட்டும் நீங்கள் அரியர் இல்லாமல் வந்து நீங்கள் நல்ல மார்க் வந்து செமஸ்டரில் வச்சுருக்கீங்க. ஸோ நல்லா இங்கிலீஷும் உங்களுக்கு பேச தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து மாதம் ஒரு 25,000, 30,000 கிடைக்கிற வேலை வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம். ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து எந்த காலேஜ்லேயும் கேம்பஸ் கம்பெனிஸ் வராத அளவுக்கு இந்த காலேஜில் தான் வந்து வருவாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம்னா இந்த காலேஜோட பிராண்ட், அதோட ரெப்புடேஷன், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற கோச்சிங், அதுக்கப்புறம் நிறையா வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். ஸோ பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஸ் த நம்பர் 1 பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன் கோயம்புத்தூர். இந்த ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இப்போ சொன்ன எந்த காலேஜில் கற்பகம் ஆகட்டும், ரத்னம் ஆகட்டும், பிஎஸ்டி ஆகட்டும், இல்லை நேரு ஆகட்டும், ஹிந்துஸ்தான் ஆகட்டும், ஸோ அந்த எந்த காலேஜ்லையுமே நீங்கள் கேட்குற கோர்ஸ் வந்து கிடைக்கல, டொனேஷன் கேட்குறாங்க, சீட்டு ஃபில் ஆயிடுச்சு, இல்லைனா நீங்கள் தப்பி தவறி 12th மார்க்கு கம்மியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா கவலை வேணாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னால் உங்களுக்கு வந்து முடிஞ்ச உதவி பண்ணுறேன். நான் வந்து டொனேஷன் இல்லாமல் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து சீட்டு வாங்கி தரேன். ஸோ இதில் வந்து எந்த பித்தலாட்டமும் ஸ்கேமும் வந்து கிடையாது. ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் மீ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்போ தான் 12th முடிச்சிருக்காங்க, இல்லைனா 12th முடிக்க போகிறாங்க, இல்லைனா அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹாவ் அ கிரேட் டே. பை ஃபார் நவ்.